பயப்படுவார்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. உன்னை பரிசுத்த ஜனமாக, இன்னொரு தடவை சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சிரிச்சு, உங்களை பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார். சத்தமா சொல்லுங்க, உங்களை பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இது ஒரு சவாலான காரியம். இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது அல்லது நடப்பதற்கு பெரிய ஒரு போராட்டம் உண்டு. நான் திருட போறேன்னு சொன்னேன்னா கூட அவ்வளவு பிரச்சனை வராது. நான் ஆண்டவருக்காக வாழ பாறேன்னு சொல்லும் போது பெரிய பிரச்சனை வரும். உலகமே எதிர்க்கும், சுற்றி உள்ளவர்கள் எதிர்ப்பார்கள், கூட இருக்கிறவங்க எதிர்ப்பாங்க. ஏன்னா நீங்க பரிசுத்தமாய் அவரை போல மாற போறீங்கல்ல. அவருக்கு சொந்தமானதில் அவர் வந்தார், ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அப்புறம் போல மாறுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிரச்சனை. ஆண்டவர் இந்த வருஷம் என்ன வாக்கு பண்ணி இருக்கிறார்னா, இதற்குரிய பலனை தருகிறவர், நிலைப்படுத்துகிறவர். இதுவரைக்கும் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். ஆனா இந்த வருஷம் அவர் என்ன காண்பிக்க விரும்புகிறார் என்றால், நமக்கு இதில் உதவி செய்கிறவராக இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உதவி செய்கிறவர் உங்களோடு இருக்கிறார். அதனால கவலைப்படாம தைரியமா எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்காக முடிவுகள் எடுக்க வேண்டும். அப்பதான் நீங்க ஆண்டவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்த முடியும். அவர் பாப்பார். அவருக்கு உலகத்துக்கு முன்பாக யார் அவரை வெளிப்படுத்துகிறார்கள், யார் அவரை பற்றி சொல்றாங்க, யார் அவருக்காக நிக்கிறாங்கிறத பார்க்கும்போது அவர் அந்த பரலோகத்துல this is the person, இந்த மனுஷன் எனக்காக நின்றார் என்று பிதாவுக்கு முன்பாக அவர் அறிக்கை எடுக்கிறவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் அவருடைய உதவி நம்முடைய வாழ்க்கையில எப்படி காணப்பட போகிறது என்பதை ஒரு சில காரியங்களை நான் இன்றைக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பாக பரிசுத்த ஜனம் எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா முதல் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் முதல் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். இது புதிய ஏற்பாடுல தேடினாலும் கிடைக்காது. பழைய ஏற்பாடுல ஒரு விசேஷமான ஒரு புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் ஆரம்ப புஸ்தகமாக இது இருக்கிறது. 806ஆம் பக்கம் இது இருக்கிறது. ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, நிறைய பேர் ஒண்ணு தேடிட்டு தான் இருப்பாங்க. 806வது பக்கம், ஏசாயா முதல் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிப்போமா. உண்மை உள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடிகொண்டிருந்தது, இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகர். உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது, உன் பிரபுக்கள் முரடரும் திருடரும் சோழருமாய் இருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடுகிறார். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள். விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை. ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் மகனருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ஓஹோ, நான் என் சத்துருக்களின் கோபம் மாறி என் பகைஞருக்கு நீதியை சரி கட்டுவேன். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் கண்கு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். நீ நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரர் ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். உன் நகரம் பெயர் பெறுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் 2 வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடிகொண்டிருந்தது, இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகர். உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் திராட்சரசம் கலப்பானது. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையில உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. உண்மை
வேசியாய் மாறினது. நியாயத்தால் நிறைந்திருக்க வேண்டியது நியாயம் இல்லாமல் இருக்கிறது. நீதி குடிகொண்டிருக்க வேண்டிய இடத்தில் நீதி குடிகொள்ளவில்லை. கடைசியா சொல்லும் போது வெள்ளி களிம்பாயிற்று, திராட்சரசம் கலப்பானது. இந்த 2 வசனங்களில் இருந்துதான் பரிசுத்த ஜனம் எப்படிப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதல்ல ஸ்தோத்திரம், ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, உண்மை உள்ள. சத்தமா சொல்லுங்க, உண்மை உள்ள. அல்ல, இன்னும் சத்தமா, உண்மை உள்ள. ஸ்தோத்திரம். இது ஒரே அடையாளம். பரிசுத்த ஜனத்துக்கு ஆண்டவர் கொடுப்பது ஒரே ஒரு அடையாளம் தான். பேசிக்கு பல அடையாளங்கள் இருக்கும். ஆதாயத்திற்காக, தன்னுடைய தேவைக்காக பல விதத்தில் அந்த அடையாளங்கள் மாறும். ஆனா உண்மைன்னா ஒரே ஃபேஸ் தான். பரிசுத்த ஜனம்னா ஒரே அடையாளம். எல்லாம் சொல்லுங்க, ஒரே அடையாளம். ஒரே அடையாளம், வேற அடையாளம் இல்ல. வேற அடையாளமே இல்ல. ஆமா, ஒரே அடையாளம் தான். நீங்க ஆண்டவருக்கு ஒரே பிள்ளை தானே? இன்னொரு பிள்ளையா வாழ்றீங்களா? இல்ல, வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஜனம் ஒரே அடையாளத்தை பெற்றிருக்கிறது. வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். சத்தத்தை உயர்த்தி ஒருத்தர் நிறுத்தி நிதானமா வாசிங்க பார்க்கலாம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, இந்த சீன் அப்படியே உங்க மனசுல, உங்க பார்வைக்கு முன்பாக கொண்டு வாங்க. இயேசு தண்ணீர்ல முழுகி ஞானஸ்நானம் எடுக்கிறார். அவர் முழுகின எடுத்த உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்படுகிறது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறார். நம்மேல் வருகிறதை கண்டார். அவர் மேல இறங்குகிறதை பார்க்கிறாங்க எல்லாரும். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ஒரு சத்தமும் உண்டாகுது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். சந்தேகமா இருக்குது, வேற லாங்குவேஜ்ல கேட்கறோம். எத்தனை பேர் ஞானஸ்நானம்? ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறத பார்த்திருக்கிறீங்க? நம்ம சர்ச்சில் என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டு இருக்குதா? ஸ்தோத்திரம். அப்போ அது உண்மை இல்லாத ஞானஸ்நானமா? அதுவல்ல இங்க இயேசு காண்பிப்பது. முழுகி எந்திரிக்கிறதுனால நான் அவருடைய ஸ்தோத்திரம், நான் பரிசுத்த ஜனமா மாறிட மாட்டேன். ஏதோ முக்கிய எழுப்புறாங்க, அங்கதான் வல்லமே இருக்குது. தலை உள்ள போல ஞானஸ்நானம் எடுக்கும் போது ரைட் ஹேண்ட் உள்ள போல, அதனால இந்த கை இன்னைக்கு பாவம் செஞ்சிட்டு இருக்குது. அப்படி அல்ல. இது முழுகிறதுல வந்த பிரச்சனை அல்ல. இது முழுகிறதுக்கு அந்த இடத்துல இல்ல பிரச்சனை. ஸ்தோத்திரம். இல்ல யோர்தான் நதியில போய் எடுத்தாதான் ஞானஸ்நானம், அதுவும் அல்ல. இல்ல ஜான் த பாப்டிஸ்ட் போல யோவான் ஸ்நானகன் கொடுத்தாதான் ஸ்நானம், அப்படியும் இல்ல. இங்க என்ன மேட்டர்னு கேட்டீங்கன்னா, இந்த முழுகுதல் ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. இந்த முழுகுதல் இட்ஸ் ஜஸ்ட் a symbol. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, இது வெறும் அடையாளம் தான். இது வெறும் அடையாளம் தான். இன்னும் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நாகமான போன 7 தடவை முங்கி இருந்துச்சாதான் நான் பரிசுத்தவானாய் மாற முடியும். அதனால சிஎஸ்ஐல ஒரு தடவை, ஆர்சியில ஒரு தடவை, அப்புறம் அந்த பக்கம் எருசலேம்ல ஒரு தடவை, எங்கெல்லாம் ஆறு இருக்குதோ, எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் முங்கி எந்திரிச்சாதான் நான் பரிசுத்தவான். ஐயா இல்ல. இயேசு கிறிஸ்து காண்பிக்க விரும்புகிற முக்கியமான காரியம் இந்த ஞானஸ்நானத்தில் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் என்பதை உலகத்துக்கு காண்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழுகி எந்திரிக்கிறதுனால ஏதோ பரிசுத்த ஆவியானவர் எனக்கு புறாவை போல வரல பாஸ்டர், நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது வானம் திறக்கப்படல, ஒரு சத்தமும் கேட்கல, காக்காதான் கத்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் ரியாலிட்டி. அங்க இல்ல பிரச்சனை. காக்கா கத்துனா, குருவி கத்துனா இல்ல பிரச்சனை. ஸ்தோத்திரம். அது ஒரு அடையாளம். எதுக்குனா, நான் அவருக்காக பிரித்து எடுக்கப்பட்டவனாக வாழ போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரே மனைவிதான், உங்களுக்கு ஒரே புருஷன் தான், உங்களுக்கு ஒரே மனைவிதான். இனிமேல் நான் இதுக்கு முன்னாடி எப்ப வேணா சாப்பிட்டு இருப்பேன், எந்த நேரத்தில் வேணா நான் தூங்கி இருப்பேன், எப்ப வேணா பல்லு விளக்கி இருப்பேன், இல்ல பல்லு விளக்காம இருந்திருக்கலாம்.
ஆனா இதுக்கப்புறம் இன்னையிலிருந்து நான் இவர்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், இவர்களுக்காக அவர்களுக்காக நான் வாழுவேன்னு சொல்லி கையை பிடிச்ச நாள்ல இருந்து 2 பேர் சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு அவங்கதான் மனைவி, இவங்களுக்கு அவங்கதான் புருஷன். அந்த ஒரு இணைப்பை போல இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே அடையாளத்தை காண்பிக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் அவருடைய பிள்ளைகள். ஏன் அதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு கூட்டம் முங்கி எந்திரிச்சா போதும் வந்துச்சு. ஒரு திரள் கூட்டம் வருது. எதுக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா, பரிசேயர்கள் வராங்க. ஒரு யூதனாக மாற வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு ஸ்நானம் இருந்தா போதும், மதத்துக்குள்ள சேர்ந்துக்கலாம். அங்க ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தோட இன்னொரு ஸ்நானம் கிடைச்சிருச்சுதா, இன்னொரு இலவசத்தை கொடுக்கிறாங்கன்னு சொல்லி அங்க ஒரு கூட்டம் இலவசத்தை வாங்குவதற்காக ரெடியா ஓடி வராங்க. யோவான் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, எத்தனை தடவை உங்களுக்கு சொன்னார், புத்தியா வராதா? இது நீ நினைக்கிற இலவசம் இல்ல, இது ஆண்டவருக்காக உண்மையா வாழக்கூடிய அடையாளம். இது ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஒரே அடையாளம், ஒரே அடையாளம். நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா வாழ்வதற்கு ஒரே அடையாளம். ஹல்லேலூயா. மதத்தில் சேர்ப்பதற்காக இயேசு இதை செய்யவில்லை, நான் மனதளவில் அவரோடு சேர்வதற்காக இதை எனக்காக செய்தார். ஏன்னா பரிசேயர்கள் சதுசேயர்கள் மதத்துல சேர்றதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க, ஆனா மனசளவுல எங்கேயோ இருந்தாங்க. ஆள் உள்ளதா இருப்பாங்க, ஆனா அவங்க வாழ்க்கை அவங்க மனசு எங்கேயோ இருக்குது. இந்த பரிசுத்த ஜனம்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கின்ற முதல் அடையாளம், ஒரே அடையாளம், ஒரே அடையாளம் தான். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அந்த அடையாளம் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அந்த உரிமை நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது வானம் திறக்கிற விஷயமோ, இல்ல வானத்திலிருந்து வர சத்தமோ, இல்ல முங்கிற இடமோ பிரச்சனை இல்ல. இது உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள உறவை காண்பிக்கிற ஒரே ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நான் எப்படியோ வாழ்ந்திருப்பேன், இதுவரைக்கும் நான் எப்படியோ இருந்திருப்பேன், ஆனா இன்னையில இருந்து நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய தேவன் என்பதை வெளிக்காட்டுகிற ஒரே அடையாளம் இந்த ஸ்நானமாக இருக்கிறது. இதுல பாஸ்டர், இதுல என்ன உதவி கிடைக்க போகுது? முங்கி எந்திரிக்கிறதுல வல்லமை இல்லைன்றீங்க, சத்தம் கேட்கறதுல வல்லமை இல்லைன்றீங்க. ஸ்தோத்திரம். இங்க என்ன ஹைலைட்னு கேட்டீங்கன்னா, வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியாகிய புறாவானவர், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசு மேல இறங்கினார். தெரியாம ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். இன்னைக்கு ஞானஸ்தானத்தை பார்க்கும்போது எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஞானஸ்தானத்தை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். ஐயோ, நான் கொஞ்ச நாள் பாவம் செஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் பாஸ்டர், கொஞ்ச நாள் ஜாலியா வாழலாம் நினைக்கிறேன் பாஸ்டர், அதுக்கப்புறம் உள்ள குதிச்சிடுறேன், கொஞ்சம் சந்தோஷமா இருந்துக்கிறேன், ஃப்ரீயா இருந்துக்கிறேன், விவரம் தெரியல பாஸ்டர் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த பலனை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்கதான் அவருடைய உதவி வருது. தெரிஞ்சோ தெரியாம உள்ள வந்துட்டீங்க, யாரோ பிடிச்சு தள்ளி இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு தேவைக்காக உள்ள வந்திருக்கலாம். இந்த பரிசுத்த ஜனமா வாழ்றது ரொம்ப கஷ்டம், ஆனா உங்களுக்காக வானம் திறக்கப்பட்டு ஒருத்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் உங்க தோளை தட்டி, மகனே நீ கவலைப்படாத, உனக்கு இது தெரியலையா, இந்த பிரச்சனை எப்படி கையாளணும் தெரியலையா, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய முதல் உதவியை இந்த வருஷத்துல நமக்கு காண்பிக்கிறார். நான் தெரியாம இதுல சேர்ந்துட்டேன் நீங்க நினைக்கலாம், இதை எப்படி நான் ஒரு பரிசுத்த ஜனமா வாழ போறேன் நம்ம நினைக்கலாம். கவலைப்படாதீங்க, உங்களோடு கூட ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்களை மட்டும் பார்த்து ரசிப்பதற்காக அல்ல, உங்களோடு கூட பாடு அனுபவிக்க, உங்களோடு கூட இந்த வாழ்க்கையில் நடந்து செல்ல, கஷ்டங்களை அனுபவிக்க, ஆலோசனைகளை கொடுக்க அவர் நம்மோடு கூட அந்த ஸ்தானத்தில் இறங்கி இருக்கிறார் என்பது ஒரே அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையை குறித்து எல்லாமே தெரியும் சொல்லி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்களா? எனக்கெல்லாம் அப்படி ஒண்ணுமே தெரியாது.
ஸ்தோத்திரம். இன்னும் லிட்டரலா சொல்ல போனோம்னா, சரி வேண்டாம், அடுத்து என்ன நடக்க போகும் தெரியாது, எப்படி கையாளவும் தெரியாது. ஆனா திருமணத்தை ஏற்ற வேலையில செஞ்சு வச்சிடறான். திருமணம் செய்யும் போது இவருக்கு எல்லாம் நல்லா, இவருக்கு பிரச்சனை எப்படி வந்தா கையாள தெரியும், இந்த மகளுக்கு எப்படி பொழைக்கணும் தெரியும்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, கட்டி வச்சிடறாங்க. ஆனா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்கள் கற்றுக்கொண்டுதான் இன்னைக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்கும். எல்லாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணல, தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் கல்யாணத்தை ஆண்டவர் உருவாக்கினார். பக்தி உள்ள சந்ததி எப்படி இருக்கும், உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்பி இந்த திருமணத்தை உருவாக்கி இருக்கிறார். எல்லாமே தெரிஞ்சாதான் கல்யாணம் முன்னாடி யாராவது நினைச்சீங்கன்னா, தயவு செய்து ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. உங்க வாழ்க்கையில் அவர் உங்களோடு கூட இருந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். Holy Spirit is the help to us to be His holy people. பரிசுத்த ஆவியானவரே நம்மை பலப்படுத்தி பரிசுத்த ஜனமாக நிறுத்த வல்லமை உள்ளவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெரியாதத, உங்களுக்கு புரியாதத, ஒண்ணுமே தெரியாதத உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாமே தெரிஞ்சது வாழ்க்கை இல்ல. நல்லா சொல்லுங்க, எல்லாமே தெரிஞ்சது வாழ்க்கை இல்ல. அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஹalleluya, ஹalleluya. வாசிங்க மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டவருக்காக வைராக்கியமான ஒரு முடிவு எடுத்துட்டோம், இனிமேல் அவருக்காக வாழ போற முடிவு எடுத்துட்டோம். ஸ்தோத்திரம். இந்த வைராக்கியத்துல அவருடைய உதவி இருக்கிறது. இப்ப அந்த உதவிக்கு பரீட்சை வருது. பிசாசு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹalleluya. சோதனையும் இருக்குது, உதவியும் இருக்குது. சோதனை மட்டும் பார்க்காதீங்க, கூட உதவியும் வச்சிருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்னாடி நீங்க எத்தனை ஃபாஸ்டிங் இருந்திருக்கலாம். ஆனா அப்பெல்லாம் பிரச்சனை வராது. இயேசுவுக்காக வைராக்கியமாய் ஒரு முடிவு எடுக்கும் போதுதான் பிரச்சனை வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பாவுக்காக நீங்க நிக்கும் போது பிரச்சனை கண்டிப்பா வரும். ஏன்னா நீங்க பரிசுத்த ஜனமாய் மாறுகிறீர்கள். ஹalleluya, ஹalleluya. பிரச்சனை வரும். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? நான் ஜெபம் பண்றேனே, நான் ஆண்டவருக்காக கொடுக்கிறேனே, எல்லாமே நான் கரெக்டா இருக்கிறேனே, அப்பவும் பிரச்சனை வருமா? பரிசுத்தமாய் நீங்கள் வாழ விரும்பினால் பிரச்சனை வரும், சோதனை வரும். அது மட்டும் சத்தியம் அல்ல. சோதனையை ஜெயிப்பதற்கு உங்களோடு கூட ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சோதனையை ஜெயிக்க நீங்க அல்ல, உங்களுக்கு அவர் வெற்றியை தேடி தருகிறவர் என்பதை மறந்து போக வேண்டாம். ஹalleluya. சோதனை எவ்வளவு பெருசா வேணா இருக்கட்டும், சோதனை உங்களை கீழே தள்ளுற மாதிரி இருக்கட்டும், சோதனை உங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கட்டும், சோதனையை பார்க்காதீங்க. சோதனையில் உங்களோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பாருங்கள். அவர் சொல்றாரு, பிசாசு என்ன சொல்றான்னா, இந்த கல்லுகளை எல்லாத்தையும் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். ஹalleluya, ஹalleluya. பிசாசு சொல்றதை எல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க அவருடைய பிள்ளையா வாழ முடியாதையா. இந்த கல்ல மாத்துறதுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த கல்ல மாத்துறதுக்கு சகல
நியாயம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, எல்லாமே அவருக்கு சாதகமா தான் இருக்குது. அந்த சாதகத்தை பயன்படுத்துவதற்காகத்தான் இவன் வஞ்சகமாக வந்து அவர் எடுத்த முடிவில் இருந்து கீழே விழ பண்ணுவதற்கு அவரை தூண்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 அப்பத்தை 5 அப்பத்தை 2 மீன் எத்தனை பேருக்கு போஷித்தாரு? சத்தமா சொல்லுங்க, எத்தனை பேருக்கு போஷித்தாரு? ஹல்லேலூயா. 5000க்கும் அதிகமான மக்கள் சாப்பிட்டார்கள். அப்போ யாருமே இல்லை. இவர் பசி செஞ்சுக்கலாமா செஞ்சுக்க கூடாது? பசி ரொம்ப, எத்தனையோ பேரை வழி நடத்தணும், போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம். ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க, நீங்க ஆண்டவருக்காக எடுத்த முடிவுல ஜெயிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை கேளுங்க. நீங்க அந்த முடிவுல இருந்து கீழே அடுத்த செகண்ட் 2 நாள் 3 நாள்ல ஆகல, ஞானஸ்நானம் எடுத்து அடுத்த வெளியே வந்த உடனே பிரச்சனைக்குள்ள கொண்டு போறாங்க, ஜெபத்துக்குள்ள போறாங்க. அங்க பிரச்சனை இருக்குன்னு இவருக்கு தெரியாது. நல்லா ஜெபம் பண்ணிட்டார், மேளத்துல நிரம்பி இருக்கிறாரு. ஆனா பிசாசு சொல்றதை கேட்கல. பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை கேட்டதுனால அவர் அவருடைய பிள்ளையாக இருந்தார். ஹல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளையாக, என்ன சொல்றாரு? தேவனுடைய பிள்ளையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி பண்ணுங்க. ஒரு நாள் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. நீங்க எடுத்த முடிவு, நான் பரிசுத்த ஜனமாய் ஆண்டவர் என்னை மாற்றி இருக்கிறாரு, நான் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய சத்தத்தை நான் கேட்பது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது 4வது அதிகாரம், இந்த 3-4வது வசனத்தை ஸ்தோத்திரம் இன்னொரு தடவை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து தேவனுடைய குமாரனே ஆனால், நீங்க தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைதான், ஆண்டவர் உங்களை பரிசுத்த ஜனமா தான் வச்சிருக்கிறார். இப்போ அவன் சொல்றதை கேட்க கூடாது, அவன் சொல்றதை விடணும், அவர் சொல்றதை செய்யணும். பிசாசு சொல்றதை விடணும், அவர் சொல்றதை கேட்கணும். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, இயேசு சொல்றதை கேளுங்க, அவன் சொல்றதை விடுங்க. இயேசு சொல்றதை கேளுங்க, அவன் சொல்றதை விடுங்க. ஸ்தோத்திரம். ஒரு சத்தம் 2 சத்தம் கேக்குது. ஒன்னு சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருந்து சொல்லுது. இன்னொரு சத்தம், இல்ல உனக்கு சகல அதிகாரம் இருக்குது, உன் பிரச்சனை பெருசு, இன்னைக்கு நீ இதை செய்யலைனா என்னைக்குமே செய்ய முடியாது. ஆனா பிசாசு சொல்றது தேவனுடைய திட்டத்திலிருந்து அவரை விளக்க பண்ணுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாம்ல இருந்து பழைய ஏற்பாட்டு சத்தியத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த சத்தத்துக்கு கீழே விழுந்துட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து யாருடைய மகனாக நிற்கிறார் என்றால் அந்த தேவனுடைய மகனாக நிற்கிறார். நீங்களும் நானும் ஏன் தெரியுமா அவருக்கு கீழ்ப்படியணும்? ஒரே ஒரு அடையாளம், நீங்களும் நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால கீழ்ப்படிச்சுதான் ஆகணும். நீங்க கீழ்ப்படியும் போது இயேசுவை போல பின் நாட்களுக்கு சரித்திரங்கள் போற்றுகிற வண்ணமாக அது அநேகருக்கு பலனாய் மாறுகிறது. அன்னைக்கு அவரு ஒபே பண்ணதுனால, அவர் கீழ்ப்படிச்சதுனால இன்னைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிவதற்கு அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் கீழ்ப்படிகிறது ரொம்ப 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 அவசியம். ஆபிரகாமை பார்க்கும்போது ஆண்டவர் அதான் பார்த்தார், இவன்கிட்ட சொன்னா இவனும் கீழ்ப்படிவான், இவன் சந்ததியும் கீழ்ப்படிய பண்ணுவான், இவனுக்கு பின்னாடி வரவங்க எல்லாரும் ஆசீர்வாதமா இருப்பதற்கு இவன்கிட்ட இந்த காரியத்தை வெளிப்படுவது அவசியம். ஆண்டவர் நம்மள ரொம்ப நம்புறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இளம் வாலிபன் தன்னுடைய காலேஜ் லைஃப்ல இருக்கும்போது பெரிய கனவோட இருக்கிறான். எத்தனை பேர் இளம் வாலிபர்களை பார்த்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல ஸ்மார்ட்டா இருப்பாங்க, நல்ல ஸ்டைலிஷா இருப்பாங்க, வேகமா போவாங்க, பைக்ல ஸ்கிட் அடிப்பாங்க, வேற என்னெல்லாம் சொல்லுவாங்க, நிறைய காரியம் இருக்கும். இந்த இளம் வாலிபனுக்குள்ள ஒரு ஆசை, பெரிசா சாதிக்கணும்னு சொல்லி என்ன பண்றான்னா காலேஜுக்குள்ள என்ட்ராக
முதல்ல பார்க்கும்போது அவனுடைய டீச்சர், அந்த டீச்சர் பாடம் எடுக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நம்ம இந்த டீச்சரை போல மாறணும். என்னது, டீச்சர் எவ்வளவு அழகா பாடம் எடுக்கிறாங்க, இந்த டீச்சரை போல மாறணும்னு ஆசை. அடுத்த சில வினாடிகள்ல அடுத்தது என்ன பண்றாங்க, அவங்க காலேஜை விசிட் பண்ணுவதற்கு ஒரு கலெக்டர் வராங்க. அந்த கலெக்டர் வந்து இறங்குறத அவன் பார்க்கறான். கவர்மெண்ட் வெஹிக்கிள்ல அவருக்கு பின்னாடி 4-5 ஆட்கள் இருக்கிறாங்க. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்க்கறான், அவருடைய படிப்பை பார்க்கறான், அழகை பார்க்கறான். மாறினா இந்த கலெக்டரை போலதான் இருக்கணும். இப்பதான் டீச்சர்னா அதுக்குள்ள கலெக்டர் வேற போலதான் இருக்கணும். கவர்மெண்ட் அதிகாரம் இருக்குது, எல்லாம் இருக்குது, தகுதி இருக்குது, வேற போலதான் மாறும். அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் அந்த கலெக்டர் கனவு போயிடுச்சு. அடுத்தது என்ன கனவுன்னு கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட விதத்துல குரூப் கவுன்சிலர்ஸ் அவங்கள பத்தி விசாரிக்க, அவங்களுக்கு உதவி செய்ய கவுன்சிலர்ஸ் அவங்க காலேஜை விசிட் பண்றாங்க. ஏன்னா இப்ப கவுன்சிலர்ஸ் ரொம்ப அவசியம். ஒன்னொன்னு ஒவ்வொரு திசையில போயிட்டு இருக்குது, ஒவ்வொரு வைப்ல இருக்கிறாங்க. அவங்களை கவர் பண்றதுக்காக இந்த கவுன்சிலர்ஸ் வராங்க. இந்த கவுன்சிலர்ஸ் அந்த தனிப்பட்ட விதத்துல உட்கார்ந்து அந்த மகனோட பேசுறது பார்க்கும்போது அவன் மனசு உடைஞ்சிருச்சு. இவ்வளவு நல்லா பேசுறாங்களே, இவ்வளவு நல்லா என்னை வந்து திசை திருப்பிட்டாங்களே, என் மனசை மாத்திட்டாங்களே, என் மனசை தொட்டுட்டாங்க, இவரு மாந்தா படிச்சா இவரை போலதான் படிக்கணும் கவுன்சிலருக்கு அதுக்குள்ள மாறிடுச்சு. அப்புறம் ஒரு 2 வாரத்துல டூர் கூட்டிட்டு போறாங்க. ஸ்கூல்ல சாத்திரம் காலேஜ்ல டூர் கூட்டிட்டு போகும்போது அங்க கடைசியில ஒரு லவ் செட் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணா இந்த மகளை தான் கல்யாணம் பண்ணணும். பாருங்க, இந்த 18 இருந்து 23 வயசுக்குள்ள இந்த எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இதுல ஒண்ணுமே நிலையானது இல்லை. அதை போல இந்த பிசாசு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போயிட்டே இருப்பான். இப்ப அடுத்தது அவர் எங்க கொண்டு போறான்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போறான். தேவாலயமா பரிசுத்த நகரமா? நல்லா பாருங்க, அடுத்தது எங்க கொண்டு போறான், எதனுடைய மேல கொண்டு போறான்? பரிசுத்த நகரம் தானே. பாருங்க, அதை பார்த்து சொல்லுங்க. பரிசுத்த நகரத்துக்கு மேல கொண்டு போறான். அடுத்தது பரிசுத்த நகரத்திலிருந்து தேவாலயத்துக்கு மேல கொண்டு போறான். இது ஒண்ணுமே நிலையில. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது எல்லாமே உங்க வாழ்க்கையில வர சோதனை. இது ஒண்ணுமே நிலை இல்ல, இது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அவன் சொல்றத மட்டும் கேட்காது. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். மாறிக்கிட்டே இருக்கும். எப்படியாவது கவுக்கணும். அவன் நோக்கம் அதுதான். இந்த முடிவுல இருந்து நீங்க கீழே வந்துடணும். இந்த முடிவை எடுத்தது தப்புன்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருப்பான். மாறிக்கிட்டே இருக்கும். அவர் சொல்றதை மட்டும் கேளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த நகரத்துக்கு மேல இயேசுவை கொண்டு போகும்போது இப்ப என்ன யூஸ் பண்றான்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் சொல்லுங்க, வசனம். எதை யூஸ் பண்றான்? வசனம். இந்த வசனத்தை கேட்ட உடனே ஏசப்பா கீழ்ப்படிஞ்சிருக்கணுமா, கீழ்ப்படிஞ்சிருக்க கூடாதா? இன்னைக்கு அநேக இந்த வசனத்தை கேட்ட உடனே நிறைய பேர் கீழே விழுந்துடுறாங்க. வசனத்தை வச்சு நிறைய பேர் விளையாடுறாங்க. வசனத்தை பத்தி தெரியாம அதை அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருத்தங்க வசனத்தை பயன்படுத்துறாங்கன்னா, வெளியே சொல்றாங்கன்னா, அந்த வசனம் அவங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். பிசாசுக்கு யார்கிட்ட விளையாடுறான்னு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்களும் நானும் அவனுடைய சத்தத்துல கேட்டு பழகினவங்களா இல்லைன்னா அவன் கொண்டு போற இந்த லேடர் கிளைம்பிங்ல நீங்க மாட்டிடுவீங்க, நீங்க சிக்கிடுவீங்க. பரிசுத்த ஜனமா இருக்க முடியாது. அவன் வலையில நம்ம விழுந்துருவோம். அவர் வசனத்தை மட்டும் தெரிந்தவர் அல்ல. அடுத்தது பரிசுத்த தேவாலயத்துக்கு மேல கொண்டு போவோம். அவர் சொல்ற வார்த்தை, ஆண்டவருக்கு விரோதமா இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், அப்பாலே போ சாத்தானே. வசனம் மட்டும் உள்ள கடவுளோடு கூட இருக்கிற அந்த அன்பு, இப்படிப்பட்ட சோதனைகள் அடுக்கு மேல அடுக்கிறதுக்கு நீங்களும் நானும் தப்பிக்க வேண்டும் என்றால் வார்த்தையிலும் தேவனிலும் உங்களுடைய அன்பு அதிகமாய் இருந்தால் ஒழிய. தானியேல கடவுளுடைய விஷயத்துல கை வைக்கிறாங்க. கடவுளை தேடணும். 3 நேரம் ஜெபம் பண்றான். இவனை எப்படியாவது கவுத்து விடணும்னு சொல்லி அவனை ஃபுல்லா
வச்சு தேடி பார்க்கறாங்க. ஒரு விஷயத்துல அவனை உலக பிரகாரமா கவுக்க முடியல. இப்ப கடவுளுடைய விஷயத்துல அவன் மேல கை வைக்கிறாங்க. இப்ப ஜெபம் பண்ணா வணங்குனா யார மட்டும்தான் வணங்கணும்? ராஜாவை மட்டும்தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்க கூடாது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்காக எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையும் அவன் செக் வச்சுட்டே வருவான். இந்த செக்ல நீங்களும் நானும் தப்பிக்கணும்னா ஒண்ணு வார்த்தையில ஸ்ட்ராங்கா இருக்கணும், ரெண்டாவது அவருடைய அன்புல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவர் மேல இருக்கிற அன்பு, இந்த அன்பு தான் இந்த சோதனையை ஜெயிப்பதற்கு ஒரே வழி. இந்த அன்பு தான் அப்பா பிள்ளைக்கு இடையில இருக்கணும். வேற பணமோ பொருளோ ஆதாயமோ தேவையோ இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? கவுத்து விட்டுரும். பிசாசனை காப்பான், நானும் உனக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன், நானும் உனக்கு வீடு தரேன், நானும் உனக்கு லோன் தரேன், நீ இங்க வந்துரு. நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுவாங்க? சரி, நமக்கு வேண்டியது அங்கேயே இருக்குது. இது என்ன பண்ணிடும்னா நம்மளால இந்த கர்த்தருடைய பிள்ளை என்கின்ற அடையாளத்தை காக்க முடியாமல் போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்தும். சகல சத்தியத்துக்குள்ளாக, எல்லாம் சொல்லுங்க, சகல சத்தியம். அது ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கைய அழிக்கிறதா இருக்காது. ஒரு வார்த்தையும் உங்க வாழ்க்கைய நஷ்டப்படுத்துகிறதா இருக்காது. ஒரு வார்த்தையும் அவர் சொல்றது உங்க வாழ்க்கைய நீ அழிந்து போக வேண்டும் என்பதற்காக இருக்கவே இருக்காது. அது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளுடைய விஷயத்துல கை வச்சாங்க, ஆனா அவன் பயப்படல, தைரியமா நின்னான். சிங்க கவியில தூக்கி போட்டாங்க. என்ன நடந்துச்சு? ஆண்டவர் சிங்கங்களை உருவாக்குகிற தேவன். உன்னை மட்டும் மறந்துடாதீங்க. உங்க உலகத்துல, இந்த உலகத்துல என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு பிசாசு கொண்டு வரானோ அதுக்கெல்லாம் தலைவரா இருக்கிறவர் என் ஆண்டவர். அது கடனா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு மனுஷனுடைய தந்திரமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் தலையாக இருக்கிறவர் என் ஆண்டவர் என்பதை மறந்து போக வேண்டாம். சிங்கத்தை உருவாக்குறவர் அவர்தான், குகையை உருவாக்குறவர் அவர்தான், மலையை உருவாக்குறவர் அவர்தான், எரிகிற நெருப்பு சூளைய நெருப்பை உருவாக்குனவர் அவர்தான். இப்ப நான் அவரை நேசிக்கும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நெருப்புனால ஒண்ணும் என்ன பண்ண முடியாது, சிங்கமானது என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, ஒரே அடையாளம். சத்தமா சொல்லுங்க, ஒரே அடையாளம், ஒரே அடையாளம். இந்த அடையாளம் பத்தி எனக்கு தெரியுதோ தெரியலையோ, இந்த அடையாளத்தை பத்தி எனக்கு தெரியுதோ தெரியலையோ, என்னுடைய முடிவு அவருடைய உதவியை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். ஹல்லேலூயா. நீங்க நிற்கும் போதுதான் அவருடைய உதவியை பார்ப்பீங்க. நீங்க நிற்கும் போதுதான் அவருடைய உதவியை பார்ப்பீங்க. நீங்க நிற்கும் போதுதான் அவருடைய பலத்தை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் காண்பிப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், இந்த உண்மையுள்ள பரிசுத்த ஜனத்துல ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிற இரண்டாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம். அது நியாயத்தால் நிறைந்திருந்தது. எல்லாம் சொல்லுங்க, நியாயத்தால் நிறைந்திருந்தது. சத்தமா சொல்லுங்க, நியாயத்தால் நிறைந்திருந்தது, நியாயத்தால் நிறைந்திருந்தது. ஒருவரே நிரப்புகிறவர். இரண்டாவது காரியம் வாசிங்க, 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 17வது சோத்திரம், இல்ல 10வது அதிகாரம் 6வது சோத்திரத்தை வாசிங்க. 1 சாமுவேல். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய், வேறு மனுஷனாவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை பத்தி சொல்றாங்கன்னு தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜாவாகிய சவுலை குறித்து பேசுகிற வார்த்தை. இந்த சவுலை ஆண்டவர் எங்கிருந்து தெரிந்து கொள்றார்கள்? ஒரு வசனத்தை வாசிடுவோம். வாசிங்க, 15வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 15:17. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியராய் இருக்கும்போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை
இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவிச்சாரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இவங்கனால எனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் ஆண்டவர் ஒரு நாள் யாரையும் தெரிந்தெடுக்க மாட்டார். யார் டம்மியா இருக்கிறாங்க அவங்களதான் எடுப்பார். ஒரு சிலர் மேல ஆண்டவர் அந்த அழைப்பை வச்சிருக்கிறார். ஒரு சிலர் ஆண்டவர் தாளந்துகளை கொடுத்து தெரிந்தெடுக்கிறார். ஒரு சிலர்களை ஒண்ணுமே இல்லாம எடுத்து தாளந்துகளை கொடுக்கிறார். அதுதான் அவருடைய அழைப்பு. இந்த இஸ்ரவேலுக்கு முதலாவது ராஜாவாக இந்த சவுலை எடுக்கிறார். எப்படி எடுக்கிறாரு சொல்லுங்க? டம்மி பீஸ், சாதாரணமான ஆள், ஒண்ணுமே தெரியாதவர், சாதாரண சின்ன கோத்திரம். இந்த கோத்திரத்தில் இருந்து ஆண்டவர் யாரை தெரிந்தெடுக்கிறார்னா முதல் ராஜா. இந்த அடையாளம் எப்படி மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இறங்கும் போது அந்த நிரப்புதல், அந்த நிறைதல் அவருடைய வாழ்க்கையில அந்த ராஜாவுக்குரிய தகுதிகளை கொடுக்கிறது. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு உங்க வாழ்க்கை அவருடைய நிறைவு எவ்வளவு அதிகமா நிரப்புவதற்கு நாம் இடம் கொடுக்கிறோம். முதல்ல இந்த அடையாளம் முடிவெடுக்கணும். நான் அவருக்காக வாழணும். அதுக்கு அவர் எப்படி உதவி செய்யறான்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது இந்த நிறைவு உங்களுக்குள்ள வரும்போது உலகம் நியாயத்தால நிறைந்திருக்கும் அவர் நினைக்கிறார். ஆனா அந்த நிறைதல் இல்லாததுனால அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா கலப்படம் ஆயிட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு இந்த பரிசுத்த ஜனம் என்ற இந்த அடையாளத்தில் நீங்களும் நானும் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு அவருடைய நிறைச்சல், அவருடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் தேவைப்படுகிறதாக இருக்கிறது. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவர் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அவருடைய திசையில போயிட்டார். அடுத்து வாசிங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. ஹalleluya, ஹalleluya. நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா எடுத்த முடிவில் நிற்க வேண்டுமா? அவருடைய உதவி அவசியம். அவருடைய உதவி அவருடைய நிரப்புதலில் இருக்கிறது. யுத்தத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாத தாவீது, யுத்தத்தின் வாசனை அறியாத தாவீது, யுத்தத்தையும் யுத்தத்தின் சேனையின் அளவையும் பற்றி சிறிதளவு கூட இல்லாத ஒரு நபர். இந்த ஆவியின் நிறைவு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது எவ்வளோ பெரிய யுத்தங்களை பார்த்த, பல யுத்தங்களை செய்த அனுபவங்களை உடைய கோலியாத்தை முறியடிக்க செய்கிறது இந்த நிறைவு. ஹalleluya, ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் பரவாயில்ல. நீங்க நிக்கிற இடத்துல, நீங்க வேலை செய்யற இடத்துல, குடும்ப காரியமா இருக்கட்டும், வேலை காரியமா இருக்கட்டும், இல்ல ஆண்டவர் பற்றியா இருக்கட்டும், தெரியலனா பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவதற்கு இடம் கொடுங்க. ஹalleluya. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறவர் ஐயா. உலகம் பார்க்கும்போது தராசுல எல்லாம் தெரிஞ்சவங்க தான் நிக்க வைப்பாங்க. ஆனா என் தேவன் யாருமே தெரியாம, இதுதான் ஒரே அடையாளம் ஆண்டவர் கிரியை செய்யறது. ஒரே அடையாளம், ஒரே அடையாளம். எதுவுமே தெரியல பாஸ்டர், இந்த அனுபவம் இல்ல பாஸ்டர். இந்த ஒரு தகுதி அவருடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருவதற்கு. உங்களை எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், நல்ல கோலியாத்த போல நல்ல பெரியாட்களா இருக்கலாம், பல அனுபவம் இருக்கலாம் அவங்களுக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யுத்தமும் யுத்த வாசனை உனக்கு தெரியலனா பரவாயில்ல, உன் உள்ளம்தான் எனக்கு வேணும். இன்னொரு பக்கம் ஆண்டவர் காட்டுறாரு, ஒரு காலத்துல யுத்தத்தையும் யுத்த வாசனையும் கொண்ட சவுல் சாதாரணமா இருந்த அவனை நிரப்பி பல யுத்தங்களை செய்ய வச்ச ஆண்டவர் இன்னைக்கு அவனுக்குள்ள இல்லாததுனால
அந்த கோலியாத்தை எதிர்க்க முடியாம தலகுனிஞ்சு போய் மறைஞ்சு போய் அமர்ந்திருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. ஆனா அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்பி இருந்தார்னா ஸ்தோத்திரம், அந்த வல்லமையே தனி வல்லமை. இன்னைக்கு நீங்க ரெண்டு கேட்டகரியில் இருக்கலாம். ஒரு காலத்துல நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தேன், அதற்குரிய ஞானமும் அறிவும் என்னிடத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்னால் கோலியாத்தை எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் தேவனுடைய நிறைவு நம்மிடத்தில் இல்லை. இன்னொரு பக்கம் யுத்தமும் யுத்த வாசனையும் தெரியல பாஸ்டர், ஆனா இந்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெயத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ஞானம் இருக்குது பாஸ்டர், ஆனா வெற்றியை பார்க்க முடியலன்னு சொன்னீங்கன்னா அவருடைய நிறைவு அவசியம் தேவை. ஞானம் இல்ல பாஸ்டர், அதை குறிச்ச அறிவு இல்ல பாஸ்டர், ஆனாலும் வெற்றிய வாழ்க்கையில நான் அந்த இடத்துல நின்று ஆக வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவருடைய நிறைவுதான் அவசியமாக இருக்கிறது. ஹalleluya ஹalleluya. நல்லா சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஆண்டவர் நம்மை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க அவருக்காக எடுத்த முடிவு, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம், யோசனைகள், உங்களை தெரிந்து கொண்ட விதம், ஆண்டவர் அபிஷேகித்த விதம், ஒரு நோக்கத்தோடு அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் ஐயா. இந்த நிறைவு உங்களுக்குள்ள வரும்போது, இந்த நிறைவு உங்களுக்குள்ள வரும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அநேக சவுல்களை ஆண்டவர் விடுதலை செய்ய போகிறார். ஹalleluya ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. அநேக சவுலுக்கு புத்தி வரும்படியா சாதாரண அற்பமா எண்ணப்படுகிற குப்பைகளை ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார், நிரப்ப விரும்புகிறார். நம்ம நினைக்கிறோம் இவங்கனால என்ன முடியும் நம்ம நினைக்கிறோம். அந்த நிறைவு வரும் பொழுது நடக்கிறது என்ன? கோலியாத்துகள் முறியடிக்கப்படுவார்கள். யார் நாளையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தருடைய அபிஷேகம் தாவீதுக்குள் இருந்ததினால் அவனால சும்மா இருக்க முடியல. அந்த ஆவியானவருடைய சத்தம் அவனுக்குள்ள கேக்குது, நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாயானால் எழும்பி கோலியாத்திற்கு முன்பாக நில். யாருக்கும் கேட்காத சத்தம் உங்களுக்கு கேக்குதுன்னா நீங்களும் நானும் பாக்கியவான் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அநேக சவுலுடைய கண்களை திறக்க விரும்புகிறார், அநேக சவுலை விடுதலை செய்ய விரும்புகிறார். இந்த அபிஷேகம் தான் தாவீதுக்குள்ள இருந்து அந்த அசுத்த ஆவியை பெற்றிருக்கிற சவுலை இவன் கிட்டார் அடிச்சு வாசிக்கிறான், அபிஷேகத்துல நிறைஞ்சு பாடுறான். எந்த ராஜாவின் மேல அபிஷேகம் கிரியை செய்ய முடியாம அசுத்த ஆவியினால கட்டப்பட்டிருந்ததோ இவன் பாட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அவனை ஆளுகைக்குள்ளாக கொண்டு வருகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மரித்து போயிருக்கலாம், புத்தி இல்லாம இருக்கலாம், சரியான நடத்துதல நடக்காம இருக்கலாம். தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம், அவனுக்குள்ள இருந்த நிறைவு சவுலையும் உபயோகப்படுத்துவதற்கு கர்த்தர் பயன்படுத்தினார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உங்களுக்குள்ள இந்த நிறைவு வரும்பொழுது நீங்கள் அறியாத காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஹalleluya ஹalleluya. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் என்ன கொண்டு என்ன செய்ய போறாரு, எனக்கு தெரிஞ்சது சாதாரண இந்த கூழாங்கல் வித்ததான் நம்ம நினைக்கிறோம். கூழாங்கல் மேட்டர் அல்ல, அந்த அபிஷேகம் தான் மேட்டர். ஹalleluya. அது எனக்குள் வரும் பொழுது பெரிய காரியங்களை அவரின் மூலமாக செய்ய விரும்புகிறார். எத்தனையோ தகுதி உள்ளவங்க இருக்கிறாங்க இந்த உலகத்துல, பணத்தை கொண்டவங்க இருக்கிறாங்க, பலத்தை கொண்டவங்க இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம், மனுஷ பலத்தை கொண்டவங்க இருக்கிறாங்க, ஞானத்தை உடையவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாத்தையும் தாண்டி அற்பமும் சற்பமுமா எண்ணப்பட்ட தாவீதின் மீது இந்த அபிஷேகம் வர விரும்பினால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்ன இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார்னா பெரிய திட்டத்தோட உட்கார வச்சிருக்கிறார். ஹalleluya. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க சாதாரணமான இல்ல, நீங்க சாதாரணமான ஆளே கிடையாது. உங்களை சாதாரணமானவங்களா பார்த்தாங்கன்னா அவங்க பெரிய தப்பு பண்றாங்க, பெரிய தப்பு பண்றாங்க. அவங்க வாழ்க்கையில நீங்க பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். ஹalleluya. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தினால
இயேசுவின் நாமத்தினாலே நிறைவானவர் சகல தகுதிகளை தருகிறார். நன்றி இயேசுவே. தேசம் கோலியாத்தை பார்த்து பயந்தது. ஒரு காலத்தில் அபிஷேகம் பெற்ற, வரங்கள் பெற்ற, தகுதிகளை பெற்றிருந்தவர்கள் அவருடைய நிறைவு இல்லாததினால் பயந்து போய் இருக்கிறார்கள். ஆனா அந்த நிறைவு வரும் பொழுது ஆண்டவர் தாவீதுக்கு மட்டும் வெற்றி தரல, அவங்க கூட யாரெல்லாம் பயந்து இருந்தாங்களோ எல்லாருக்கும் அந்த வெற்றியை கர்த்தர் தேடி தருகிறார். ஹல்லேலூயா. அப்போ நிறைவு ஒரு ஸ்தோத்திரம் தாகம் உள்ளவனுக்குள்ள வரும் பொழுது யாரெல்லாம் தாகம் வேண்டாம், யாரெல்லாம் இதை எப்படி ஜெயிக்க முடியுமோ என்று சொல்லி அந்த லிஸ்ட்லே இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய தாகம் அநேகரை விடுதலை செய்கிறதாக இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லைன்னா பரவாயில்ல, அவங்களுக்குள்ள அந்த பாரம் இல்லைன்னா பரவாயில்ல, அவங்களுக்குள்ள அந்த தகுதி இல்லைன்னா பரவாயில்ல. ஐயா, ஆண்டவர் உனக்கு அந்த தகுதி கொடுத்திருக்கிறாரா, உனக்கு அந்த பாரத்தை கொடுத்திருக்கிறாரா, உன்னை நிரப்பும் போது வெற்றி எல்லாருக்கும் தான். ஹல்லேலூயா. எந்த கோலியாத் தேசத்தை பயமுறுத்தினாலோ அந்த கோலியாத்தை வெற்றி செல்வதற்கு, அந்த கோலியாத்தை வெல்வதற்கு கர்த்தர் ஒரு தாவீதை நிரப்பினார், தேசத்துக்கு வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு நபர். நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் எனக்கு அந்த தகுதி எல்லாம் இருக்குதா, நான் சொல்றதெல்லாம் கேட்பாங்களா நினைக்கலாம். அவர் நிரப்பிட்டார்னா உங்களை கொண்டுதான் கோலியாத்தை வெற்றி செய்வார். உங்களை எதிர்க்கிறவன் எத்தனை தகுதி உடையவனா இருக்கட்டும், அவங்களால முடியாத காரியத்தை உங்களை கொண்டு ஆண்டவர் செய்யும் பொழுது அந்த நிறைவை உங்க வாழ்க்கையில பாப்பீங்க. ஹல்லேலூயா. இப்ப அபிஷேகம் வந்துருச்சு, கோலியாத்தை முறியடிச்சாச்சு, அபிஷேகம் கிடைச்ச உடனே நம்ம என்ன நினைச்சிருவோம்னா அடுத்து ராஜா நம்ம தான் போல. இந்த நிறைவு நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, நிறைவு ரொம்ப முக்கியம். இந்த நிறைவு ரொம்ப முக்கியம். இந்த நிறைவு வந்த உடனே எல்லாம் நடந்துறார். கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐயா இந்த நிறைவு வந்த உடனே பாலைவனம் சோலைவனமா மாறாது, பிரச்சனை அப்படியே தலைகீழா மாறாது. அபிஷேகம் வந்துச்சு, நிறைவு வந்துச்சு, படிப்படியா தாவீதை உருவாக்கினது, படிப்படியாய் உருவாக்கினது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எடுத்த உடனே ஆண்டவர் அல்வா மாதிரி உள்ள துணிச்சிட்டார்னா அந்த மகிமை நமக்கு தெரியாது, அந்த மகிமை நம்மளால தாங்க முடியாது. போதும் ஆண்டவர் பேசுறது, மோசே நீங்க பேசுங்க. இப்ப யாருதான் பேசணும்? ஆண்டவர் பேசினாதான் வல்லமே இருக்கு. அவ்வளவு பெரிய மேலான ஒரு அனுபவத்தை பெற்ற அந்த மக்களுக்கு அவர் பேசுறது வேண்டாங்கிற மாதிரி, ஏன்னா தாங்க முடியாது, அவங்களால அந்த நிறைவை தாங்க முடியாது. அந்த மகிமை, அந்த ஸ்நானத்தின் அந்த கையாளை அவர்களிடத்தில் இல்லை. அப்படி இல்லாதனாலதான் சவுல் கீழே விழுந்துட்டார். அந்த தகுதியானது சரியான நேரத்தில் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் முந்திட்டோம்னா அவ்வளவுதான். அப்படிதான் சவுல் முத்தி அந்த நிறைவு இழந்து போயிட்டார். ஐயா, ஆண்டவர் ஒரு நேரம் வச்சிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஒரு நேரம் வச்சிருக்கிறார். அவர் உருவாக்குவார், கைவிட மாட்டார், உங்களை அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டார். நிறைவு வர்றது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களை உருவாக்குகிறார், உருவாக்குகிறார். இந்த நிறைவுல ரெண்டு முக்கியத்துவம் இருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைவு உங்களுக்குள்ள வரும்பொழுது ரெண்டு முக்கியமான காரியம், ரெண்டு முக்கியமான காரியம். முதல்ல நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சொல்லுங்க, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏசப்பா உங்களை நிரப்புறாருனா, உங்களை விடுதலை பண்றாருனா, உங்களுக்கு வேண்டியதை கொடுக்கிறாருனா, உங்க வாழ்க்கையை மாற்றினார்னா நன்றி அறிதல் உள்ளவங்களா இருக்கணும். நல்ல கவனமா கேளுங்க. இந்த அபிஷேகம் தாவீதுக்குள்ள வந்துச்சு. இந்த அபிஷேகம் பெற்ற தாவீது சவுலுக்குள்ள போன
அசுத்த ஆவிய அவன் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ண, அவன் வாழ்க்கையில குழப்பத்தை கொண்டு வந்த அசுத்த ஆவியை விரட்டுவதற்கு அவன் பாடல பாடுறான், ஆராதனையை செய்யறான். ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்தார். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. விசாரிக்கிறான், யாருப்பா அந்த பையன், எந்த ஏரியா, யாருடைய பையன், எத்தனாவது பையன், எல்லாத்தையும் விசாரிச்சான். அடுத்த அதிகாரம் வருது. இதே தாவீது தான் யுத்தத்தை செய்து வெற்றியை கொண்டு வருகிறார். திரும்பவும் கேட்கிறார், யாருப்பா இவன்? திரும்பவும் கேட்கிறார், who is this person? இந்த மகன் யார்? போன அதிகாரத்துல தான் அவன் சொந்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் அவன் மூலமாக ஒரு விடுதலையை கொடுத்து, ஒரு நிம்மதியை கொடுத்து, ஒரு அடையாளத்தை பதிக்கிறார். அடுத்தது தேசத்துல ஒரு பிரச்சனை வருது. அவருக்கு மட்டும் இல்ல, தேசத்துல ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் நினைவுபடுத்த மறந்துட்டார். யாருப்பா, யாருடைய பையன், எங்க இருக்கிறான்? அதுக்கு முன்னாடி அதிகாரத்திலே அவனுக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுத்து அவன் கூட தான் அவன் ஆயுததாரியாக இருக்கிறான். உள்ளே இருக்கிறவனையே தெரியாம போயிடுச்சு. ஹalleluya. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வரும் பொழுது நீங்களும் நானும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காரியம், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேலை போட்டு கொடுத்தது அவர்தான், விடுதலை கொடுத்தது அவர்தான், உள்ள உட்கார வச்சது அவர்தான். ஆனா பெரிய விடுதலையை கொடுக்கும் போது இவன் யார்? மகிமை எங்க போயிருச்சு? அவன் எடுத்துக்கலாம் நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஹalleluya. நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் எல்லாமே நான் தான் செய்யறேன், ஆனா இந்த மகிமையை மட்டும் அப்பப்ப மனுஷங்க திருடிக்கிறாங்கன்னு நினைக்கலாம். ஆண்டவர் ஒரு வெளியரங்கமான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது மனுஷனால் திருட முடியாதையா. ஹalleluya. ஹalleluya. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். ஒரு தடவை இல்ல, ரெண்டு தடவை இல்ல. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல ஆண்டவர் முதல் வெற்றியை கொடுக்கிறார். 17 முதல் வெற்றி. 19வது வசனம், 19வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 19வது அதிகாரம் முதல் வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். போதும். ஹalleluya. இந்த வசனத்தை பார்க்கும்போது நன்றி வெளிப்படுதா இல்ல வேற என்ன வெளிப்படுது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஆண்டவருடைய நிறைவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நன்றியை நினைத்து நடக்க வைக்க வேண்டும். ஆனா நம்பால் என்ன பண்றாருன்னா, அவனை எப்படி க்ளோஸ் பண்ணலாம்? ஒரு தடவை, ரெண்டு தடவை, பல தடவை. ஒரு பக்கம் இவனுடைய திட்டம், இன்னொரு பக்கம் தேவ திட்டம் அவனை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. நீங்க யாருடைய பார்வையிலிருந்து பார்த்தாலும் சரி, நீங்க ஓடுறவங்களா இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு பலம் தருவார். இல்ல நீங்க நன்றியை மறந்து சவுலை போல அடி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் பல வாய்ப்புகளை தருகிறார். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். அவர் நிரப்பினதை மறந்துடாதீங்க. அவர் செஞ்சதை ஒரு நாளும் மறக்காதீங்க. அதை நினைச்சு பார்த்து நடக்க ஆரம்பிங்க. இதுதான் நிறைவின் முக்கியத்துவமாக இருக்கிறது. நீங்களும் நானும் நடக்கவில்லை என்றால் ஒரு நாள் வரும், அன்னைக்கு வருத்தப்படுவோம். ஆண்டவர் வருத்தப்பட்டார். சாமுவேலால தாங்க முடியல. அவர் அழுதுகிட்டே இருக்கிறார். அவர் வீட்டுல எத்தனையோ பிரச்சனை, அவங்க பிள்ளைகளுக்கு கூட அழுகாத அழுக சாமுவேல் சவுலுக்காக அழுகிறார். ஐயா, அவங்க பிள்ளைகள் கூட நல்ல வாழ்க்கை வாழல, பரிசுத்தமான வாழ்க்கை வாழல. ஆனா ஒரு முதல் அபிஷேகம் பண்ணப்பட்ட இவன் இப்படி போயிட்டானேன்னு சொல்லி பிள்ளைகளுக்காக அழுகாத அழுகை கூட சாமுவேல் சவுலுக்காக அழுதார். ஆண்டவர் உங்க மேல ஒரு விலையேற பெற்ற அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். இந்த நிறைவு முக்கியம், ரொம்ப முக்கியம். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனா மீண்டும் 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 சவுல் தன்னுடைய திட்டத்திலிருந்து அவன் என்ன பண்ணலன்னா மனசே மாறல. கடைசியா ஒரு காரியம் 1 சாமுவேல் 24வது அதிகாரத்துல வரும் பொழுது 2வது விஷயம், நிறைவுல ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
வாசிங்க 24வது வசனத்துல 6வது வசனத்தை வாசிங்க. 24 அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். ஸ்தோத்திரம். வாசிங்க 20வது வசனத்தை வாசிங்க. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா சொல்ற வார்த்தை இதுதான். கடைசியா சவுல் சொல்ற வார்த்தை இதுதான். அதுக்கப்புறம் ஹீஸ் நோ மோர். அதுக்கப்புறம் அவர் மரிக்க போறார். ஸ்தோத்திரம். இந்த நிறைவுல முக்கியத்துவம் இரண்டாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொறுமையா இருக்கணும். சொல்லுங்க. இந்த பொறுமை சவுல் இடத்துல இல்லையா? இந்த பொறுமை சவுல் இடத்துல இல்லாதனால ஆண்டவர் வருத்தப்பட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி வருத்தப்பட்டார். ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கையில் அந்த திட்டம் நிறைவேறாம போயிடுச்சு. ஆனா இந்த பொறுமை, இந்த நிறைவுல இந்த பொறுமை ரொம்ப முக்கியமா தாவீதுடைய வாழ்க்கையில இருந்ததுனால சத்துருவனுடைய வாயிலிருந்தே ஆண்டவர் சொல்றாரு, நீ ராஜாவாய் இருப்பா. நீ கண்டிப்பா ராஜாவா இருப்பா. ஆண்டவர் உன்னை பெரிய ஒரு ராஜாவா மாற்ற போற. என்ன ஒரு பாக்கியம் பாத்தீங்களா? நீங்க பொறுமையா இருக்கும் பொழுது நிறைவு திட்டத்துல உங்க கொண்டு போய் சேர்க்கும். நிறைவு அந்த நிறைவானவரிடத்திற்கு நிறைவின் மகிமைக்கே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் வேண்டாம், ரொம்ப பொறுமையா இருங்க. நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கும்போது தேவன் உங்களை திட்டத்தில் நிறுத்துவார். நீங்க சவுல் இல்லப்பா, நீங்க தாவீது. ஆண்டவருடைய யுத்தத்தை செய்ய போறீங்க. ஆண்டவர் உங்களை பெரியவரா உயர்த்த போறாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, எனக்காக திரும்பி சொல்றேன், ஆண்டவர் அந்த மகளை பலப்படுத்தும்படியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரப்போகிற இந்த எக்ஸாம்ஸ்ல நம்ம பிள்ளைகள நல்ல மார்க் எடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பக்கத்துல யாரும் இல்லை, ஆனா திரும்பி சொல்றேன், நம்ம பக்கத்துல யாரும் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம மனசார சொல்றோம். ஆனா ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் எப்படியாவது இந்த வார்த்தையை யாரையாவது பார்த்து சொல்லணும், யாரிடத்தில் உள்ளையாவது இது விதைக்கணும்னு சொல்லி பிரயாசப்படுகிறதை கர்த்தர் அங்கீகரிப்பாராக. ஹல்லேலூயா. ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 3:17. சகோதரரே, இது நான் ஆல்ரெடி ஒரு தடவை சொல்லி இருக்கிறேன், இது திரும்ப நினைவுபடுத்த விரும்புகிறேன். வாசிங்க 3:17. சகோதரரே 5:3. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ரொம்ப கவனமா இருக்கு. ஆண்டவருடைய அபிஷேகம் ஆதி அப்போஸ்தல நாட்கள்ல அவர்கள் காத்திருந்த போது பலமா இறங்கினது. ஹல்லேலூயா. நீங்க காத்திருக்கும் போது ரெண்டுமே நிறையுது. ஒன்னு ஆண்டவர் பலமா நிரப்புறாரு, இன்னொன்னு கேப் கிடைக்கும் போது நிரப்பு. சோத்திரம். எவனாவது கேப் கொடுக்க மாட்டாரா? என்கிட்ட இருக்கிறத நான் நிரப்புறதற்கு அங்க ஒரு 2 பேர் இருந்திருக்கிறாங்க. சோத்திரம். ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார். ஒரு பக்கம் ஆண்டவர் 3000 5000 அவங்கள வளர பண்ணிட்டு இருக்கிறாரு, நிரப்புறாரு, அபிஷேகம் பண்றாரு, உள்ள கொண்டு வராரு. இன்னொரு பக்கம் 1 2 அப்பப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்பப்ப என்னது உடைச்சல் கொடுக்கும். அதை நம்ம கொஞ்சம் கவனமா கையாளணும். என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் இடத்துல பொய் சொல்றதுக்கு சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நீ இறப்ப இறங்குடுத்தியா?
17வது வசனத்துல அவனுடைய மனைவியை பார்த்து அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, பொறாமையினால நிரப்புறதுக்கு உன் இடத்தை நிரப்பு, உன்னுடைய மனச இடம் கொடுத்துட்டியப்பா, இடம் கொடுத்துட்டியா அம்மா. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் நிறைவு உங்களை எப்படி வழி நடத்துகிறது என்பதை அது பரிசுத்தாவியா அசுத்தாவியாங்கிறத நம்மளால கண்டுபிடிச்சுக்கணும். ஒரு பக்கம் பரிசுத்தாவியில நிரம்பினவங்க, அனுபவம் இல்லாதவங்க, அறிவில்லாதவங்க, அவங்க போதிக்கிற விதம் அநேகரை உருவாக்கியது. இன்னொரு பக்கம் பரிசுத்தாவி நிறைவு இல்லை, இது சத்துருவானவருடைய நிரப்பினால அந்த இடத்துல பயம் உண்டாச்சு, கலக்கம் உண்டாச்சு. இது என்ன இப்படி அப்படின்னு சொல்லி ஜனங்கள் அவர்களுக்கு நடந்த காரியத்தை பார்த்து பயந்தார்கள். இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது ஜனங்கள் வளர்கிறார்களா அல்லது பயப்படுகிறார்களா? மூன்றாவது காரியம், முதல்ல ஒரே அடையாளம், இரண்டாவது ஒருவருடைய நிரப்புதல், மூன்றாவது ஒன்றையே கொல்ல வேண்டும். இதோட நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னொரு காரியம் இருக்குது, இதை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க சங்கீதம் 37வது அதிகாரம், ரொம்ப முக்கியமான விஷயம். 37வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. பொல்லாதவர்களை குறித்து எல்லாரும் இந்த பகுதிக்கு நேராக உங்க வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மெடிடேஷன் எவ்வளவு முக்கியங்கிறத என்னுடைய பிரசங்கத்தில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் கற்றுக்கொண்டதை விட இந்த மாதிரி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறதா ரொம்ப மனசுல அதிகமா நிற்கும். நீங்க கற்றுக்கொள்றதை விட நீங்களே அடிச்சு பிடிச்சு மேல வந்தாதான் அது உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நிற்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதுல நான் கற்றுக்கொண்ட. வாசிங்க. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டு போல் வாடி போவார்கள். அல்லேலூயா. 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 டிஸ்டர்ப் பண்றவங்க எல்லாம் சீக்கிரமா என்ன பண்ணிடுவாங்கன்னா டிஸ்மேண்டில் ஆயிடுவாங்க. நீங்க போய் தேடி பாருங்க, டிஸ்டர்ப் டிஸ்மேண்டில் அப்படின்னா என்ன. நம்மள டிஸ்டர்ப் பண்றவங்க, வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறவங்க, அவங்கள எல்லாம் ஆண்டவர் ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய லைஃப்ல இருந்து அப்படியே ஓரமா உட்கார வச்சிருவாங்க. சிம்பிளா சொல்லணும், அவங்களுடைய லைஃப் இஸ் வெரி ஷார்ட். இப்போ சங்கீதக்காரன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால ஆண்டவர் பேசுறாரு, டே அதை பார்த்து வருத்தப்படாதடா, அதை பார்த்து கவலைப்படாதடா, அதை பார்த்து சோர்ந்து போகாதடா, இந்த மாதிரி தப்பெல்லாம் நீ செய்யாத, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதெல்லாம் சீக்கிரமா இருக்காது, அதெல்லாம் சீக்கிரம் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ அடுத்த 3வது வசனத்துல பாருங்க, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ஹல்லேலூயா. ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் பார்க்காத, நீ தப்பு செய்ய வேண்டாம், அவங்கள பார்த்து நீ என்ன பண்ணக்கூடாது, அவங்கள மாதிரி நடக்க கூடாது, அதெல்லாம் சீக்கிரமா போயிரும், அதெல்லாம் ஒண்ணுமில்லாம போயிரும். இப்ப நீ என்ன பண்ணு, ஆண்டவரே இல்ல என்னால அதை பார்க்காம இருக்க முடியல, அதை பண்ணாம இருக்க முடியல, நான் கோபப்பட்டுறேன், நான் தப்பு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் வழி சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, நீ என்ன நம்பி நன்மை செய். நம்ம என்ன பண்றோம்னா, அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஏதாவது கிடைக்காதா, நான் எவ்வளவு நல்லது செஞ்சேன் நாபாலுக்கு, எவ்வளவு நல்லது செஞ்சேன், என் உயிரை கொடுத்து நான் நல்லது செஞ்சேன், ஆனா அந்த நாபால் வந்து நன்றி, அவனுக்குள்ள அந்த நிறைவு இல்லை. இவருக்குள்ள அந்த நிறைவு இருந்ததுனாலதான் பொறுமையா இருந்தார். அவர் சொல்றாரு, கர்த்தரை நம்பி நன்மை செய், நீ உன்னுடைய இடத்துல, ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்துல சத்தியத்தை மேய்ஞ்சுக்கொள், தேவையில்லாத உள்ள கொண்டு போகாத, focus on one thing. அதுதான் இந்த பாயிண்டோட முக்கிய தன்மை. உண்மையில நகரம் வேசியா மாறிடுச்சு, நியாயம் நிறைஞ்சிருக்கிற வேண்டிய இடத்துல நியாயம் இல்ல, நீதி குடி கொண்டு இருக்கிற வேண்டிய இடத்துல வேற ஏதோ குடி கொண்டு இருக்கு. அப்ப உள்ளத்துல நம்ம ஒன்ன மட்டும் தான் பிடிச்சிருக்கோம். இப்ப இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பா, என்ன நம்பி நன்மை செய், சத்தியத்தை மேய்ஞ்சுக்கொள், மனமகிழ்ச்சியா இரு. நான் என்ன பண்றேன், உன் மனசுல இருக்கிறது நான் செய்யறது ரெடியா இருக்கிறேன். நான் சொல்றேன்,
ஹalleluya ஹalleluya. இப்ப இதோட சத்தியம் முடியல, இன்னும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. 5வது வசனத்துல வாசிங்க. அவர் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, நல்ல கவனம் பாருங்க, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, உன் நம்பிக்கை அவர் மேல வை. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர்தான் எல்லாத்தையும் செய்து முடிக்க போறாரு. நீதியை வெளிச்சத்தை போலவும், உன்னுடைய நீதியை வெளிச்சத்தை போலவும், நியாயத்தை பட்டப்பகலை உன் போலவும், நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, அவருக்கு காத்திரு. காரிய சித்தி இருங்க, நில்லுங்க 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 நில்லுங்க. ஹalleluya. இப்ப அந்த மனசுல இருக்கிற பாரத்தை உடைக்கிற. இப்ப உன் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்க போகுதுப்பா, அதை பார்த்து கவலைப்படாத. நீ தப்பு செய்யாத, நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க போறேன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணு, என் சமூகத்துல அமர்ந்துருன்னு சொல்லிட்டேன். இதோட முடிச்சிருக்கிறோம், முடிச்சிருக்க கூடாது. அவர் என்ன பண்றாருன்னா திரும்பவும் சொல்றாரு, ஞாபகப்படுத்துறாரு, அவங்க மேல திரும்ப பொறாமப்படாத சொல்றாரு பாருங்க. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவனை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கரகத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அதோட முடிச்சாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்ப உள்ள உட்கார்ந்து இருக்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா ஜெப அறை. ஜெப அறையில ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு போய் உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஆண்டவர் பேசுறாரு, தெளிவா சொல்றாரு, நான் உன்னை உயர்த்த போறேன், எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிக்க போறேன். ஆனா இப்ப தாவீதுக்கும் ஆண்டவருக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, ஆண்டவரே நீங்க சொன்னீங்க என்ன உயர்த்த போறீங்க, நான் இன்னுமே அந்த பொல்லாதவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறானே, அவன் சத்தம் எனக்கு இன்னுமே கேட்டுக்கிட்டே இருக்குதே, அவன் பண்றதெல்லாம் என்ன வந்து திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குதே. இப்ப வாங்க, இப்ப நீங்க ஜெபாரைக்கு ஜெபிக்க போனீங்களா, இல்ல எதிரி இல்லாம போகணும்னு நினைக்கிறீங்களா? 2 காரியம் ஆண்டவர் முன்னாடி வைக்கிறார். ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா, இல்ல எதிரி இல்லாம போகணும்னு நினைக்கிறியா? ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். ஒரு காரியத்தை மட்டும் பாருங்க. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த எதிரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான், அவன் வேண்டாம், ஆண்டவர் சொல்றாரு அவன் இல்லாம போயிடுவான்டா, நீ உன்னை கவனிடா. நம்ம என்ன பண்றோம்னா 2 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்றதுனால நம்மளால நினைச்சதை சாதிக்க முடியாம போயிடும். ஜெபாரிக்குள்ள போகும்போது ஆண்டவர் என்ன நிரப்பணும், அவர் என் வாழ்க்கையில வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றணும், என்னை பரிசுத்தப்படுத்தணும், அவர் மேல நம்பிக்கை வரணும் போறோம். இன்னொரு பக்கம் இந்த பிசாசு ரொம்ப டிஸ்டர்ப் பண்றானே, அவனை முதல்ல இல்லாம பண்ணுங்க. பாருங்க, திரும்ப திரும்ப அவர் சொல்லுவாரு, எரிச்சல் ஆகாத, கோவப்படாத, அவன் ஒண்ணும் இல்லாம போயிடுவான்னு சொல்றானா, நம்மால் கேட்க மாட்டான். ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு போங்க, ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு போங்க. இன்னைக்கு நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறிட்டு வருது. கையில போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்கிரீனை மினிமைஸ் பண்ணிட்டு இன்னொரு விஷயத்தை செய்யலாம செய்ய முடியாது. ஆமா, நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஃபுல் சவுண்டோட நம்ம வந்து ஒரு லெட்டர் டைப் பண்ணலாம், வாட்ஸ்அப்ல மெசேஜே அனுப்பிக்கலாம், பின்னாடி இருந்து யூடியூப்ல பாட்டு கேட்கலாம். நான் இன்னைக்கு ஒரு நாள் எங்க வீட்டுல பாப்பாவுக்கு பாட்டு போட்டு தூங்க வைப்போம். என்ன பண்றது, எல்லாம் மாறிட்டு வருது. சாப்பாடு ஊட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நல்ல விவரமாயிட்டா, பாட்டு போட்டால் தான் சாப்பிட்றான். அவ பார்க்கறதா நம்மளால பார்க்க முடியாது. அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கம் பாட்டு ஓடிட்டு இருக்கும், இவங்க மினிமைஸ் பண்ணி இன்னொரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பரவாயில்லையே, இவங்களும் பார்த்து பழகிட்டாங்க போல நான் நினைச்சேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, ஒரு பக்கம் பாட்டு ஓடுது, இன்னொரு பக்கம் இவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 2 வேலையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில உங்க மனசுல ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு நினைங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்யணும்னு நினைங்க, ஆண்டவர் மேல நான் நம்பிக்கையா இருக்கணும்னு நினைங்க, ஆண்டவருக்குள்ள நான் வளரணும்னு நினைங்க, நான் சத்தியத்தை மேய்ஞ்சு கொள்ளணும்னு நினைங்க, நான் கர்த்தருக்காக காத்திருக்கணும்னு நினைங்க, நான் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு நினைங்க. பிசாச அவர் ஹல்லேலூயா. ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒன்றை தெரிந்து கொள்ளும் போதுதான் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நான் கரெக்டா ஒரே ஒரு எஜமானுக்கு மட்டும் வேலை செய்ய முடியும். நான் ஒரு எஜமானுக்கு கரெக்டா வேலை செய்யும் போது நான் கவலைப்பட மாட்டேன், நான் அவரை மட்டும் பார்ப்பேன், நான் அவரை நோக்கி பார்ப்பேன், அவர் என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார்.
அவர் எனக்குரியது அவர் சரியான நேரத்தில் கொண்டு வருவார். நான் தேவையில்லாத மேல பார்க்கும்போது, தேவையில்லாத டென்ஷனுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டேன்னா, கவலை வரும், சோர்வு வரும், கடைசியில் என்ன பண்ண முடியாதுன்னா ஜெபிக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு விஷயத்தை உங்க ஜெப அறைக்குள்ள கொண்டு போக விரும்புகிறீர்கள்? சத்துருவை அழிக்கக்கூடிய திட்டமா, அல்லது நான் ஆவியில் நிரம்ப வேண்டும் என்கின்ற திட்டமா? அவர் தெளிவா காண்பிக்கிறார். சத்துருவை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், நீ ஆவியில நிரம்ப. எது உங்களோடு கூட இருக்குதோ அதுதான் உங்களுக்கு உதவி செய்ய போகுது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல ஒரு ஏழை, ஸ்தோத்திரம், ஒரு சின்ன தீர்க்கதரிசி, அவன் தன்னுடைய கையில கோடாரி இல்லை, கடனுக்காக ஒரு கோடாரி வாங்கிட்டு வரான். அப்போ யாருமே பண்ணாத ஒரு ஜெபத்தை அவன் பண்றான். என்ன விண்ணப்பத்தை பண்றான்னா, தீர்க்கதரிசி ஆகி எலிசாவே, நீங்க கண்டிப்பா எங்களோட வரணும். மற்ற எல்லாருக்கும் சொந்த கோடாரி இருக்குது, மற்ற எல்லாருக்கும் அவங்களுக்கானது இருக்குது, ஆனா இவனுக்கு அப்படி இல்லை. இவனுக்கு நீங்க கூட வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், எங்களுக்கு காரியம் எல்லாம் நல்லபடியா சீக்கிரம் முடியும், நீங்க கண்டிப்பா வரணும். அதே போல எலிசா அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களோடு போகிறான். இப்ப மரத்தை வெட்டுறாங்க, எல்லாரும் மரம் வெட்டுறாங்க. இந்த கடன் வாங்கினவனுடைய கோடாரி என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த தலை தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அவனுக்குன்னா மனசு அடிச்சுக்குது. சொந்தமா இருந்தா கூட சரி, உன்னால எப்படியா சமாளிச்சு வாங்கிடலாம் அப்படின்னு போயிருக்கலாம். ஆனா இது கடன் வாங்கினதால அவன்கிட்ட போய் என்ன பதில் சொல்லுவனோ தெரியலையே. அப்போ அந்த தீர்க்கதரிசிட்ட, ஐயா கடனாக்காக வாங்கினது, முடிச்சு கொண்டு போய் கொடுக்கணும், எப்படி கொடுப்பேன்னு தெரியல. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த இடத்துல விழுந்துச்சு காட்டுப்பா, அந்த இடத்துல அவனுக்கு ஒரு உதவி கிடைக்கும். ஹல்லேலூயா. எது உங்களோட கூட இருக்குதோ அதுதான் உங்களுக்கு உதவி செய்யும். அவருடைய வல்லம், அந்த நிறைவு உங்களுக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா உதவி செய்வாரையா, கண்டிப்பா உதவி செய்வார். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, நேரமாகிருச்சு, எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள அடையாளம் என்னன்னு பாருங்க. என்ன அக்ரிமெண்டோட இங்க இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு பாருங்க. ஒரே ஒரு அடையாளம், நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய தேவன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. உன்னால முடிஞ்சா முழங்கால் படிக்கிற முடிஞ்சா அவன் அந்த நேரத்துல முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த வருஷம் எங்க மேல ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கீங்கப்பா, இது என்னால முடியாது, இந்த திட்டத்துக்குள்ள நான் வரும்போது பெரிய சவால்கள்லாம் எனக்கு இருக்குது, அதற்குரிய ஞானம் எனக்கு இல்ல, அதற்குரிய அறிவு இல்லப்பா, ஒரு ஜாதிகள் மத்தியில் அநேக தடவை கீழே விழுந்திருக்கிறேன் ஆண்டவரே, அவங்க எல்லாம் கேள்வி கேட்கிற மாதிரி நடந்திருக்கிறேன், அநேக சமயம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிருக்கிறேன். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு உதவி செய்ய போறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போறார் ஐயா. ஆண்டவர் இதை நமக்கு காண்பிக்கிறார். இதுவரைக்கும் அவமானப்பட்டிருக்கலாம், அது எல்லாமே நல்லதுக்கு தான். ஆண்டவர் ஒரு மகிமைக்காக தான் எல்லாத்தையும் செய்யறார், எல்லாமே ஒரு மகிமைக்காக தான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை தூஷித்து போனாலும் சோத்திரம், ஒரு நாள் ஆண்டவர் அவங்களையும் திருப்புவேன்னு சொல்றார். அவங்களையும் திருப்பி கொண்டு வந்து உள்ள உட்கார வைப்பேன். அவங்க பின்மாறி போனது எதுக்குன்னா, புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் சொல்றார். அப்போ நீங்களும் கீழே விழுந்திருந்தீங்கன்னா, அது ஒரு வகையில உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க இயேசுவை அறிந்து கொள்வதற்கு அவர் மாற்றுவார், அவர் மாற்றுவார். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை நிக்க வைப்பார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் உங்க பிள்ளையா வந்திருக்கிறேங்கப்பான்னு சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே உங்க பிள்ளையா நான் வந்திருக்கிறேன்ப்பா, ஆண்டவரே உங்க பிள்ளையா நான் அந்த இடத்துல நிக்கிறேன்ப்பா, அந்த பலன் எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே அநேக சமயம் உங்க பிள்ளை இல்லாம நான் வாழ்ந்திருக்கிறேன், பேரு தான் உங்க பிள்ளை, ஆனா நான் செய்யறது எல்லாமே அயோக்கியத்தனம், உங்களுக்கு பிடிக்காம இருக்கிற காரியங்கள் தான் நிறைய தடவை செஞ்சிருக்கிறேன், ஆனாலும் நீங்க என்ன கைவிடலையே, ஆனாலும் நீங்க என்ன கைவிடலையே. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஐயா. கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க, ஆய்களை திறந்து கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே என்ன நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க, என்ன நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க ஐயா, நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்ன நிரப்புங்கப்பா, இந்த நிறைவு இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த நிறைவு இல்லாம நான் உங்க பிள்ளையா வாழ முடியாது, இந்த நிறைவு இல்லாம பரிசுத்தமா இருக்க முடியாது, இந்த நிறைவு எனக்கு எப்பவுமே தேவை.
ஒவ்வொரு நாளும் என்ன நிரப்புங்க. நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க ஐயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த வருஷத்துல வித்தியாசப்படுத்தி காட்டுவார். பல சோதனைகள் வர போகிறது, பல புடமிடுதல் வரும். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அது எத்தனை சோதனை வந்தாலும் பயப்படாதீங்க. எத்தனை சோதனை வந்தாலும் கவலைப்படாதீங்க. கீழே விழுந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் உதவி செய்வார். அவர் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக செய்ய மாட்டார். சவுலுக்கு வாய்ப்பை கொடுத்ததை போல ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். தாவீதுக்கு வாய்ப்பை கொடுத்ததை போல பெரிய பாவம் செஞ்சிருக்கலாம், பெரிய துரோகம் செஞ்சிருக்கலாம். ஆனா கேட்கிறார், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தருவீராக, உற்சாக ஆவியை எனக்கு தருவீராக. கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல. உன் பாவம் பெருசா இருக்கலாம், உன் பாவத்தை விட என் தேவன் பெரியவர், உன்னை மீட்க வல்லவர். கவலைப்படாத. கர்த்தரை நோக்கி பார், கர்த்தரை நோக்கி பார். அவர் விடுவிக்க வல்லமை உள்ளவர். இழந்து போன சந்தோஷம், இழந்து போன சமாதானம் கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள வரும் பொழுது புத்துணர்ச்சி, சந்தோஷம், ஆனந்த களிப்பு எல்லா மாறாக்களும் மதுரங்களாக மாறும். இயேசுவின் நாமத்தினால வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஓ ரீதா ராகா லாமா நீதா ராகா லாமா ஓ ரீஷாபா லாதா ரீகா லாமா ஓ ரீபா லாதா ரீகா லாமா ரீகா லாமா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஞானம் இல்ல, அறிவில்ல, குறைவோடு இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கேளுங்க. என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க. சவுலை விடுவிக்கிற அபிஷேகம், சவுல்களை விடுவிக்கிற அபிஷேகம். ஒரு காலத்துல ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்றவர்களை திருப்புகிற ஒரு வல்லமையை கர்த்தர் தாவீதுக்குள்ள அனுப்பினார் ஐயா. அது சாதாரண அபிஷேகம் அல்ல. அதுல பல தகுதிகள் இருக்கிறது, பல தகுதிகள் இருக்கிறது. பல காரியங்களை கர்த்தர் தாவீதை கொண்டு செய்ய விரும்பினார், தாவீதை கொண்டு செய்ய விரும்பினார். ஓ ரீதா ராகா லாமா. அந்த நிறைவு கடந்து வரட்டும், அந்த நிறைவு கடந்து வரட்டும், அந்த நிறைவு கடந்து வரட்டும், அந்த நிறைவு கடந்து வரட்டும். ரீதா ராகா லாமா நீதா லாமா ஷபனிகா ரீபா நாதா ரீகா லாமா ஓ ரீ சங்கா ரீகா லாமா ஓ ரீபா லாதா ரீகா லாமா ஓ ரீ ஷாதா லாமா ரீமா நாதா லா ரீ சங்கா ரீகா லாமா ரீபா லாபா ரீகா லாமா. உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை, காணாலை சுதந்திரிக்கிற வல்லமை, காணாலை சுதந்திரிக்கிற வல்லமை. ஓ உயிர்ப்பிக்கிற வல்லமை. பின்மாற்றத்தில் போனவங்களை மீண்டும் கொண்டு வருகிற கிருபை அந்த அபிஷேகத்தில் இருக்குது, அந்த அபிஷேகத்தில் இருக்குது. நீங்க மட்டும் அல்ல, உங்களை நிரப்பும் போது பின்வாங்கி போயிருக்கிற, கீழே விழுந்து போயிருக்கிற அநேகரை எடுத்து நிரப்புகிற வல்லமை ஐயா, அநேகரை எடுத்து நிரப்புகிற வல்லமை. ரீபா லாதா ரீ சங்கா ரீகா லமனித்தரா கலபரிகளா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒன்றை மட்டும் கேளுங்க, ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்க, ஒன்றை மட்டும் கேளுங்க. ஆண்டவரே நான் நிலையா நிற்கணும்ப்பா. ஆண்டவரே உங்களை டிஸ்டர்ப் பண்றது மேல உங்க ஃபோக்கஸை விடாதீங்க. உங்களுக்கு விரோதமா போராடுறது மேல ஆண்டவர் என்ன நிரப்புங்கப்பா. ஆண்டவரே நான் உங்க மேல நம்பிக்கையா இருக்கணும்ப்பா. ஆண்டவரே சத்தியத்தை மேய்ஞ்சு கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் உங்க மேல முழு நம்பிக்கையா இருக்கணும்ப்பா. பொல்லாதவங்க மேல, துரோகம் பண்றவங்க மேல, அநியாயம் செய்யறவங்க மேல எங்க பார்வை வேண்டாம். ஆண்டவரே அவங்கள நீங்க பார்த்துப்பீங்க, அவங்கள நீங்க பார்த்துப்பீங்க. உங்க ஜெப அறையில ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். உங்க உள்ளத்துல ஒன்றை மட்டும் வைங்க, தேவையில்லாத வைக்காதீங்க. நீங்க டஸ்ட்பின் கிடையாது. ஆண்டவர் காமிக்கிறார், நீங்க டஸ்ட்பின் இல்லை ஐயா. எல்லா குப்பையும் உள்ள வந்து கொட்டுறதுக்கு நீங்க டஸ்ட்பின் இல்லை. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்க மேல விசேஷ அபிஷேகம் இருக்கிறது. நீங்க ராஜரீகமான பாத்திரம். இந்த ராஜரீகமான பாத்திரம் அவருடைய அபிஷேகத்துல நிரம்பி வழியும் போது நன்மையும் கிருபையும் தொடரும். நீங்க ஒரு குப்பை தொட்டி இல்ல. குப்பை தொட்டியை தேடி நாய்கள் வரும், ஆனால் கர்த்தருடைய பாத்திரத்தையும் நன்மையும் கிருபையும் தொடரும். கர்த்தருடைய பாத்திரத்தை நிரம்பி வழியும் போது நன்மையும் கிருபையும் தொடரும் ஐயா. ஆண்டவர் விலையேற பெற்ற அபிஷேகத்தை நம்ம மேல வச்சிருக்கிறார். ஆண்டவர் இந்த வருஷத்துல பெரிய கூட்டத்தை நம்ம மூலமா தேசம் பயப்படுகிற காரியங்களை
இந்த சபையின் மூலமாக, கர்த்தருடைய நிறைவின் மூலமாக அநேகரை விடுவிக்கிற கிருபை, அநேகரை விடுவிக்கிற கிருபை, அநேகரை எழும்ப பண்ணுகிற கிருபை, அநேகரை உருவாக்குகிற கிருபை. நீங்க நினைக்கிறீங்க நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் பாஸ்டர். எலியாவே, இன்னும் கால் முடங்காத இருக்கிற ஒரு கூட்டத்தை நான் வச்சிருக்கிறேன், இன்னும் சேனையை நான் வச்சிருக்கிறேன். உன் கண்ணு பார்க்காத காரியம், உன் இருதயத்தில் தோன்றாத காரியம், கர்த்தர் சேனைகளை வைத்திருக்கிறார், கர்த்தர் சேனைகளை வைத்திருக்கிறார். அவர் மட்டும் மீதி வைக்கலன்னா நீங்களும் நானும் சோதோமை போல கொமோராவை போல அழிந்திருப்போம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த கையை பலப்படுத்துங்கப்பா, ஆண்டவரே நீங்க என் கையை பிடிச்சு நடங்கப்பா, எல்லா காரியத்தையும் என்னை கொண்டு செய்யுங்கப்பா, என்னை கொண்டு துவங்கினதை என்னை கொண்டே செய்து முடிப்பீராக. சொல்லுங்க ஆண்டவரே, என்னை கொண்டு துவங்கினதை என்னை கொண்டு செஞ்சு முடிங்கப்பா. ஒரு நாளும் பிசாசு சிரிக்கிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. என் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறவர் என்பதை இந்த அற்பமும் குப்பையுமாக இருக்கிற ஜனம் பயன்படும் பொழுது தேசங்கள் நடுங்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் பெரியவர் என்பதை சகல ஜனங்களும் பார்த்து ஆச்சரியப்படும் வண்ணமாக நிறைவானவர் கடந்து வருவீராக. இயேசுவின் நாமத்தினால கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.